ஏதாவது பிரச்சனைனாலே என் அண்ணன் ரொம்ப பயப்படுறாரு டாக்டர். சின்ன வயசுல இருந்தே இந்த ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா. பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே பயம் இருக்கு. அது அளவோடு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி போயிடுறோம். அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயம். அதே பயம் உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்கு. சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்களால் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறவங்க பொண்டாட்டிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சண்டை போடும்போது அவங்களுக்கு தெரியறதில்ல தன்னோட குழந்தைங்க மனசளவில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு. அந்த மாதிரி சூழலில் வளர குழந்தைங்க சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியாமல், தைரியம் இல்லாமல் ஒரு வித பயத்தோடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இதுதான் நடக்குது. சமீபமாக என்கிட்ட வந்த 90% கேஸில் உங்கள் அண்ணனும் ஒருத்தர். அழுவாதனா? சரியான பையன் வழியா போல இருக்கு. இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி டிசார்டர். இவங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. செய்யாத தப்புக்கு சாரி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ளே அவரே போய் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பித்தார்னா காலப்போக்கில் அந்த பயம் காணாமல் போயிடும். இதுக்கு இவரோட முயற்சியும் தேவை. அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க டாக்டர்? இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அகோரோஃபோபியா. எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. முருகேசு, இந்தா. பாஸ்கி வந்தானாமா? கடையை பூட்டி சாவியை கொண்டு கொடுத்துட்டான். முருகேசா, உங்க அப்பா அடிக்கிற கூத்துல நம்ம தேன்மொழிக்கு நல்ல சம்மந்தம் அமையும்னு எனக்கு தோணலை. அன்வர் பையன் வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்படி பண்ண என்ன? அந்த மூர்த்தி நல்ல பையனாத்தான் தெரியறான். நம்ம ஆளுங்க வேற. நம்ம தேன்மொழிக்கு அவனை சம்மந்தம் பேசினா என்ன? உங்க அப்பாவுக்கும் அவனை பிடிச்சிருக்குது. அதுவும் இல்லாம நம்ம தேன்மொழியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் கட்டிக்க சம்மதிச்சிருக்கான். எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு படுது. நீ என்ன சொல்ற? அதுக்கு அவ சம்மதிப்பாளமா? ஏன் சம்மதிக்க மாட்டா? அவ விஷயத்துல நீ இது வரைக்கும் எடுத்த எல்லா முடிவும் சரியா தானே இருந்திருக்கு. அவ செஞ்ச காரியத்துக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா சம்மதிப்பா. உனக்கு சரின்னு பட்டா சொல்லு, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சரிம்மா.